இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 6ல் இருக்க செயல் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 செயல் பகுதி இருக்குது. வளம் பெருகுக, மலைச்சோறு. வளம் பெருகுக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம மலைச்சோறு பார்க்க போகிறோம். மலைச்சோறு முதல்ல நம்ம நூல் வழி பார்த்துடலாம். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற நூலில் இருக்க கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்ற கட்டுரையிலிருந்து தான் நமக்கு இந்த பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னா ஆ கௌரன். இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னா ஆ கௌரன். அதாவது கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்ற கட்டுரையிலிருந்து தான் நமக்கு இந்த பாடல் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற இந்த நூலுடைய பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னா ஆ கௌரன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மழை பெய்யாம ஊர்ல வந்து பஞ்சம் ஏற்படுற காலங்கள்ல சிற்றூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா போய் உப்பில்லா சோற்றை ஒரு பானையில வாங்குவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்த அந்த சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொது இடத்துல வச்சு அந்த சாப்பாட்டை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமா நிகழும். இதனை பார்த்து வானம் மனமிறங்கி மழை பொழியும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்வை தான் மலை சோற்று நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வை வந்து மலை சோற்று நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மழை பெய்யாம ஊர்ல வந்து பஞ்சம் ஏற்படுற காலங்கள்ல சுற்றூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடா போய் உப்பில்லா சோற்றை ஒரு பானையில வந்து வாங்குவாங்க. அப்படி வாங்கிட்டு வர அந்த சாப்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொது இடத்துல வச்சு எல்லாருமே அந்த சோற்றை வந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமா நிகழும். இதனை கண்டு வானம் வந்து மனமிறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்வை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நுழையும் முன் பார்க்கலாம். ஒரு நாட்டோடைய வளத்திற்கு அடிப்படையாக விளங்குறது எது அப்படின்னா மழை தான். மழை வந்து பெய்யாம போயிடுச்சு அப்படின்னா நீர்நிலைகள்லாம் வத்தி போயிடும். நாட்டில் பசியும் பஞ்சமும் தலை விரிச்சு ஆடும். அத்தகைய காலங்களில் அந்த மாதிரியான காலங்களில் மழை வரணும் அப்படின்னு வேண்டி மக்கள் வந்து வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம். மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். அதாவது மழை பெய்யாததுனால மக்கள் வருந்தி பாடுறாங்க. வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை. பானையிலே மாக்கரைச்சு பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலங்கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை. கல்லு இல்லா காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சோம். கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. முள்ளு இல்லா காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. கருவேலங்காட்டுல தான் கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே. காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாம காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே. மானத்தை நம்பி நாங்க மக்களை தான் பெற்றெடுத்தோம். மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே. கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிக்குதம்மா. ஏற்றம் இறைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இப்படி 3 இல்லைன்னா 5 நாள் வந்து பாடி வழிபாடு செய்வாங்க. அதுக்கப்புறமும் மழை பெய்யாததுனால காட்டுக்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க. கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை. கதறி அழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை. மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இரங்கலையே. வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம். இப்படி பாடிக்கிட்டே சோறு வாங்கின பானை அகப்பை பழைய முறம் இது எல்லாத்தையும் வந்து தலையில வச்சுக்கிட்டு ஊரை விட்டு வெளியேற போறாங்க. அப்போ மழை பெய்ய தொடங்குது. பேயுதையா பேயுது பேயும் மழையும் பெய்யுது. ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்யுது. சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது. சீமையெங்கும் பேஞ்ச மழை
செல்ல மழை பெய்யுது. இந்த பாடலை பதிப்பிச்ச பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னா ஆ கௌரன். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படின்ற நூலில் இருக்க கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்ற கட்டுரையிலிருந்து தான் இந்த பாடல் வந்து நமக்குங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பதிப்பிச்சவர் யாரு அப்படின்னா பதிப்பாசிரியர் யாரு அப்படின்னா ஆ கௌரன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மழை பெய்யாமல் ஊரில் வந்து பஞ்சம் ஏற்படுற காலங்களில் சிற்றூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக போய் உப்புள்ள சோற்ற ஒரு பானையில் வந்து வாங்குவாங்க. அந்த பானையில் சோற்றை வாங்கி ஊர் பொது இடத்துல வச்சு அந்த சோற்றை அனைவரும் வந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும். இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது ஊர் மக்களுடைய நம்பிக்கை. இந்த நிகழ்வை தான் மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.